ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு கமாடிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட் வந்து எனக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னோட ஒரு அனாலிசிஸாக இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லாவே புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பட் என்னமோ தெரில, லாஸ்ட் டைம் மாதிரியே தான் நம்ம போட்டதுலேருந்து மார்க்கெட் ரொம்ப டவுனாக தான் இருக்கிறான். ஸோ பார்ப்போம் எப்படி மார்க்கெட் போகுது அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே வந்து புல்லிஷாக தான் இருந்தான். கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் சைட்வேஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா வந்து மேலே மட்டும்தான் போயிட்டு இருந்தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நான் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஒரு 11 o'clock 11:30 போல் நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று போடுவோம், என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி எடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். எந்த ப்ரைஸில் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 269.5ல வந்து நம்ம ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 269.5லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ₹1 டிஃப்ரென்ஸில் வந்து வாங்கி விற்கிற கான்செப்டில் இருக்கிறதுனால வந்து நான் எதையுமே வந்து ஒரு 270க்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 270ல வந்து ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஆப்வியஸாக வந்து மார்க்கெட் இப்போ வந்து 11 o'clock கேண்டில் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி நம்ம செல் பண்ணப்போ மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சோ, இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம், மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸில் இருக்கிறான் எனக்கு. ஸோ ஆனால் ஆக்சுவலாக நமக்கு அந்த நம்ம வந்து அந்த லாஸ்ட் ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எனக்கு ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வாங்கியிருந்தோம். நம்ம 10th of December அன்னைக்கு நம்ம ஒரு 240 250 கிட்ட வாங்கியிருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஏறினதுனால வேற வழி இல்லாமல் நம்ம செல் பண்ணிட்டு வெளியில வந்தோம். பட் நம்ம மட்டும் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து 249.6 வரைக்கும் வந்திருந்தான். ஸோ ஒருவேளை நம்ம வெயிட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம நேற்று முடிச்சுட்டு ப்ராஃபிட்ல முடிச்சுட்டு வெளில வந்திருக்கலாம். பட் நமக்கு லாஸ் ரொம்ப ஆனதுனால வந்து வேற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம முடிச்சுட்டு வெளியில வந்தோம். பட் நம்மளோட ட்ரேட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூஜ் லாஸ் நம்ம பார்க்காம நம்ம வந்து வெளில வந்துருந்துருக்கலாம். பட் எனிவே ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். ஸோ அன்னைக்கு நடந்த மாதிரியே தான் அன்னைக்கு நம்ம வந்து செல் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் கீழே போவோம் அப்படின்னு. பட் மார்க்கெட் நல்லா அடிச்சு மேலே ஏறினான் லாஸ்ட் டைம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பை பண்ணியிருக்கோம். பட் என்னமோ தெரில, அது அன்னைக்கு நடந்த மாதிரியே தான் இன்னைக்கும் நடக்குது. ஹோப்ஃபுல்லி லாஸ்ல முடிக்காம ப்ராஃபிட்ல முடிச்சுட்டு வெளில வரலான்னு நான் பார்க்குறேன். லெட்ஸ் சி எப்படி போகுது அப்படிங்கிறது. பட் இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து 269.5ல வாங்கியிருக்கோம், ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அண்ட் செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். இப்போ வரைக்கும் நமக்கு நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ₹2 வந்து கீழே தான் போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹2,500 கிட்ட நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து லாஸ்ல தான் இருக்கும். ஓ, இன்னும் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கலாம். இது நம்மளோட டைமா என்னன்னு தெரியல. நம்ம எப்பவுமே வந்து இது பண்ற இடத்துல இருந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ல இருக்குது. ஸோ ஒரு ₹3000 லாஸ்ல இருக்கும். லெட்ஸ் சி. பாருங்க, இந்த ஒரே ஒரு கேண்டில் தான், இந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 270ல இருந்தவன் 267 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு ₹3 கீழே இறங்கியிருக்கான். இன்னும் நமக்கு 3 மினிட்ஸ் டைம் இருக்கு. இன்னும் எவ்வளவு இறங்க போறானோ தெரியல. இறங்கிட்டு தான் இருக்கான். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் கூட மார்க்கெட் வந்து பையர்ஸ் சைடே போகல. மார்க்கெட் கம்ப்ளீட்டா வந்து செல்லர் சைடு தான் இருக்குது. இது லாஸ் ஆகாம வெளில வந்துருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் சி. ஸோ நெவர்த்லெஸ் ஆனா கண்டிப்பா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். ஸோ இந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நான் வந்து அசியூம் பண்ணாம கண்டிப்பா வந்து என்னோட அனாலிசிஸை நான் ட்ரஸ்ட் பண்றேன். அண்ட் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் கண்டிப்பா வந்து நமக்கு இது ப்ராஃபிட்டபிளான ட்ரேடா தான் இருக்கும். கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷா வருவான். மேல வந்து கண்டிப்பா நமக்கு வந்து 270 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ் 270.6 அதை கண்டிப்பா ஹிட் பண்ணுவான் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத. அண்ட் மற்றபடி ஜிங்க்குக்கு பொறுத்த வரைக்கும் ஜிங்க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிங்க் வந்து இன்னைக்கு நாளையோட வந்து லாஸ்ட் நாள் ஜிங்க்குக்கு இல்லை இன்னைக்கு நாளைக்கு இல்லை, சாரி, ஐ திங்க் மண்டே, நெக்ஸ்ட் கம்மிங் மண்டேவோட ஜிங்க் வந்து லாஸ்ட் நாள் எக்ஸ்பைரி முடியுது. ஸோ அதனால நான் வந்து ஜனவரி மந்த்தையும் சேர்த்து பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜிங்க் வந்து எனக்கு என்னமோ பாசிட்டிவாக தான் தெரியுது எனக்கு ஜிங்க்கு. ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங் ஓப்பன்லேருந்து வந்து நல்லா கீழே போயிருந்தான் மார்க்கெட்டு.
ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து வந்து 281லேருந்து 280 வரைக்கும்லாம் போயிருந்தான். 270 ஆல்மோஸ்ட் 280 வரைக்கும் போயிருந்தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆனால் திரும்ப மார்க்கெட் அப்படியே கீழே வந்தான். ஸோ ஆனால் நெவர்த்லெஸ் ஜிங்க் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நேச்சுரல் கேஸும் எனக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்பவே மார்க்கெட் வந்து ரொம்ப வொலாட்டைலாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏறினா அப்புறம் திரும்ப டக்குன்னு கீழே இறங்குறான். ஸோ இட் இஸ் நாட் ஸ்டேபிள். பார்ப்போம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கேண்டில் கொடுத்தான். அடுத்து கம்ப்ளீட்டாக ரெட் கேண்டிலாக இருக்குது. தெரில, பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத. இன்னைக்கு இல்லைனா கூட கண்டிப்பாக நாளைக்கு நடந்துரும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து 270 ரீச் பண்ணுவான். அப்படி 270.6 தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். And as usual, friends, thanks for watching my videos and supporting me. Good night.